அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டு ஆடி தொடக்க நாள்ல நாம் சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி, அதாவது ஆடி தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்டையும் பைரவர் கிட்டையும் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த ஆண்டு ஆடி துவங்குகின்ற தேதியே மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு. தேய்பிறை அஷ்டமி அப்படின்றது பைரவருக்குரிய வழிபாடு மற்றும் பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மன் வழிபாடெல்லாம் செய்வோம். இந்த அஷ்டமி வழிபாடே நம்ம வழிபடுறது எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், தடைகள், பயங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்காகத்தான் இந்த அஷ்டமி வழிபாடே கடைபிடிக்கணும். அதிலும் பாத்தீங்கன்னா இது மாதந்தோறும் அஷ்டமி வழிபடுறது உண்டு. தேய்பிறை, வளர்பிறை இந்த மாதிரி அஷ்டமி வழிபாடு செய்வது உண்டு. அதிலும் இந்த ஆடி தேய்பிறை அஷ்டமி வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான வழிபாடு. இந்த நாள் நமக்கு ரொம்பவும் சிறப்பான நாளாக கருதி நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும். நமக்கு திருமண தடையா, வேலை தடையா, வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா, துரத்திக்கிட்டே இருக்கா, இல்ல ஏவல் பில்லி சூனியம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இருக்கா, கந்திருஷ்டி இருக்கா, பயம் இருக்கா, வாழ்க்கையில இனம் புரியாத பயம் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பயங்கள் எல்லாம் இருப்பது, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை இல்லாமல் எப்ப பாரும் பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இல்ல பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து வாழணும். கணவன் மனைவி சேர்ந்து வாழணும். வாழ்க்கையில் பல இன்னல்கள், பல தடைகள், பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஆடி தேய்பிறை அஷ்டமி நாளன்று பைரவர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பைரவர் வழிபாட்டை வீட்டிலே நம்ம எளிய முறையில எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரவர் படம் இருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூகுள்னு டவுன்லோடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம விஹா ஆன்லைன் தான் இருக்கு, நம்ம விஹா கடைக்கு வாங்கிக்கோங்க, இல்லாட்டி விஹா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கோங்க. நீங்க விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கட்டாயம் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஆர்டர் பண்ணி கூட பைரவர் படத்தை வச்சுக்கலாம். என்னங்க வீட்டுல பைரவர் படத்தை எல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்ற கேள்வி சிலர் எழுப்பலாம். ஏன்னா பைரவர் பொதுவாவே ஒரு சில படங்கள் மட்டும் வீட்டுல வச்சு வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கு இல்லையா? அதனால பைரவர் படத்தை வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வர்ண பைரவர் படத்தையும் வைக்கலாம். பைரவர் எல்லாமே ஒண்ணுதான். பாத்தீங்கன்னா சிவனின் ஸ்வரூபம் தான் பைரவர். அதனால நீங்க ஸ்வர்ண பைரவரும் இருந்ததுன்னா, ஸ்வர்ண பைரவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இருப்பாங்க பக்கத்துல, அந்த படம் இருந்தா கூட நான் என் பூஜை அறையில வச்சிருக்கேன், நான் காமிச்சிருக்கேன் பல முறை. அப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்வர்ண பைரவர் படம் பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் எங்க விஹா ஆன்லைன்ல இருக்கு. அந்த ஸ்வர்ண பைரவர் படத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். சாதாரண பைரவர் படம் இருந்தால் கூட வைத்து வழிபாடு செய்யலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எந்த சாமியை வைக்கணும், எந்த சாமியை வைக்க கூடாதுன்னு, சாமியை நம்ம வைக்கலாமா வேண்டாமா, எந்த சாமியை வைக்கணும் வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. எல்லாமே இறைவன் தான். அதனால நம்ம அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம். பைரவர் படம் வைத்த பின்னாடி கோலம் போட்டுக்கணும். மனையில கோலம் போட்டு பைரவர் படம் வச்சுக்கிட்டு பால் பழங்கள் இல்ல ஏதாவது நைவேத்தியம், இனிப்பு பொங்கல் இல்ல பால் பாயாசம் வைக்க முடியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த நைவேத்தியத்தை படைத்த பின்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, சிகப்பு அரளி மலர் அல்லது சிகப்பு ரோஜாப்பூ அல்லது சிகப்பு நிறத்துல எந்த மலர் கிடைக்கிறதோ அந்த மலரை படத்துக்கும் சிலைக்கும் சூட்ட வேண்டும். சில இருந்தா அபிஷேகமும் செஞ்சு நீங்க வச்சுக்கலாம். சூட்டின பின்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக அப்படின்னு சிகப்பு குங்குமத்தால அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அப்படி குங்குமத்தால அர்ச்சனை பண்ணலன்னா கூட மலர்கள், சிகப்பு மலர்களால நீங்க பைரவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு குங்குமத்தால அர்ச்சனை செய்து இருந்தீங்கன்னா அந்த குங்குமத்தை தினமுமே உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது விலகணும்னு அந்த குங்குமம் வச்சுக்கிட்டே வாங்க. மலர்கள் கூட பைரவருக்கு சாத்தி நீங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ஓம் பைரவாய நமக. இப்ப பைரவாஷ்டகம் இருக்கு, பைரவருக்கான மந்திரங்கள், காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி நிறையவே இருக்குங்க. உங்களுக்கு தேடினீங்கன்னா அதெல்லாம் இப்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். கஷ்டமாக வேண்டாமேன்னு தான் நான் உங்களுக்கு ஓம் பைரவாய நமக
அப்படின்னு உங்களுக்கு சுலபமாக சொல்றேன். 108 முறை இந்த பைரவர் மந்திரத்தை சொல்லிக்கோங்க. நினைவு வைக்க முடியலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை முறை வேணா சொல்லிக்கோங்க. அப்படி இல்லை, 108 முறை சொல்வது எப்பவுமே சிறப்பு. 108, 1008, 1008 அப்படின்லாம் இருக்கு. அது ருத்ராட்சத்தை வைத்து கூட நீங்க பைரவ மந்திரத்தை சொல்லிக் கொள்ளலாம். இப்படி சொன்ன பின்னாடி விரதம் மேற்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரதம் மேற்கொள்ளணும் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன ரொம்ப பிரச்சனையில இருக்கும். நாங்க விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதத்தை மேற்கொள்கிறவர்கள் பகவானுக்கு என்ன படைக்கிறோமோ, பைரவருக்கு என்ன படைக்கிறோமோ அதை தான் சாப்பிட வேண்டும், ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நான் பல முறை சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். அதனால இப்படி விரதம் இருந்துதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. இதுல வீட்டுக்கு விளக்காயிட்டேன் அப்படின்னு, அதாவது பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க பூஜை அறைக்கெல்லாம் போக வேண்டாம், வெளியில இருந்துகிட்டே பைரவாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எத்தனை முறை தோணுதோ அத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த வாராகி அம்மன் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே போலதான் பைரவர் வழிபாட்டை எப்படி மேற்கொண்டோமோ அதே போலதான். நம்ம இப்போ வாராகி அம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வணங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப பலம் பொருந்தியவள். அந்த வாராகி, பைரவர், வாராகி எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறாங்க. பலம் பொருந்தியவர்களால தான் பலமான, அதாவது ரொம்ப அதிக வீரியம் மிக்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும். அதனால்தான் பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல பலன் கிடைச்சு இந்த வாராகி அம்மன் வழிபாடு, பைரவர் வழிபாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. சரி, இந்த வாராகி அம்மன் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே போல்தான் மனை விரிச்சு கோலம் போட்டு வாராகி அம்மன் படம் அல்லது சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் செஞ்சுக்கோங்க, படம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நைவேத்தியமாக நீங்க என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. பால் பாயாசம், இல்ல பொங்கல், சக்கரை பொங்கல் இந்த மாதிரிதான் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் வைங்க. வாராகி அம்மன் வழிபாட்டுல கட்டாயம் மாதுளை பழம் இடம்பெற வேண்டும். மாதுளம்பழம்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால மாதுளம்பழம் வைக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம். பழங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பழங்களுடன் கூடுதலாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த வாராகி அம்மன் விவசாய கடவுள். விவசாயம் செழிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை இந்த ஆடி தேய்பிறை அஷ்டமி நாள் அன்னைக்கு மேற்கொள்ளலாம். இந்த வாராகி அம்மன் மற்றும் பைரவர் வழிபாட்டை மேற்கொண்ட பின்னாடி நீங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாராகி அம்மன் இப்போ சில கோயில்கள்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால வாராகி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லையா பிரச்சனையே இல்லை, அம்பாள் எல்லாமே ஒரே ஒருத்தி தான், அவதான் பல ஸ்வரூபங்களாக இருக்கா. நம்ம இப்படி ஒரு பெண்ணாக இருந்து சிலருக்கு அத்தையாகவும், சிலருக்கு சித்தியாகவும், சிலருக்கு பெரியம்மாவாகவும், தாயாகவும், இப்படி பல ரூபங்கள்ல இருக்கோம்ல, அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே சமயத்துல பைரவர் வழிபாடு மேற்கொள்கிறவர்கள் கோயில்ல போயிட்டு பைரவருக்கு ஒரு விளக்கேற்றி சிகப்பு மலர்கள் சாற்றி உங்களுடைய வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை அங்க வச்சுக்கிட்டு வாங்க. நம்ம விஹா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நல்ல பைரவர் சிலைகள், நல்ல பைரவர் படங்கள், வாராகி அம்மன் படங்கள், வாராகி சிலைகள், வாராகி அம்மன் விளக்கே இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பொருள்கள், ஆன்மீக பொருள்கள் மற்றும் 100% ஆர்கானிக் பொருள்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. விஹா ஆன்லைன் பற்றி தெரியாதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்கின்ற பட்டன் அது தொட்டு விடுங்க. அப்பதான் என்னுடைய பதிவு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்னு, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்து பின்னாடி நீங்க அதுல பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு எழுதியிருக்கான்னு. இது தவிர பாத்தீங்கன்னா www.viha.online அப்படின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றேன். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல விஹா கடையும் நடத்திக்கிட்டு வர்றோம். இன்னொன்னு சொல்லிடுறேங்க, எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, விஹா கடையை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்தி எங்கேயாவது இ-காமர்ஸ் வெப்சைட், வேற யாராவது இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ, வேறு எங்கேயாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் வேறு எங்க கடையிலையும்
வேறு எந்த கடையிலையும் எங்க பெயர் தாங்கின பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட், எங்களோட தான் ஒரிஜினல். அதனால நீங்க எங்கேயும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இந்த தகவலை ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கலாம். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல கட்டாயம் தெரியப்படுத்துங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த பதிவுகள் எல்லாம் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான நேரத்துல கொடுப்பேன் கட்டாயமாக. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.